ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இணையில்லா அதிகாரம் தரும் 8, 9, 10ஆம் இடங்கள். இதுதான் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் கடைசி வாரத்திலிருந்து தொடங்க இருக்கிறது. உயர்நிலை ஜோதிட புரிதல் 6 மாத கோர்ஸு. விருப்பமுள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இணையில்லா அதிகாரம். பொதுவாக நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது கேட்குற ஒரு கேள்வி, அரசாங்கத்தில் பதவி கிடைக்குமா? அரசு வேலைக்கு நான் தகுதி உள்ளவனா? IAS IPS மாதிரியான சிவில் சர்வீசஸ் எழுத முடியுமா? மத்திய அரசில் பணிபுரிய முடியுமா? உயர்நிலை பதவிகள் விருதுகள் எனக்கு உண்டா அப்படின்னு கேட்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கெட்டதை செய்யக்கூடிய நிறைய வீடுகள் சின்ன அளவில் நல்லதையும் செய்யக்கூடிய தகுதி கொண்டவைகளாக இருக்கும். அந்த வகையில் இந்த 8ஆம் அதிபதி இருக்கார் இல்லைங்களா, அதிகார பதவி, நிர்வாகத் திறமை, மிக பெரும் பதவியில் உயர்நிலை போன்றவற்றை கொடுக்கக்கூடிய தகுதி இவருக்கு 9, 10ஆம் அதிபதிகளோடு தொடர்பு பெறும்போது கிடைக்கும். தனியாக இருந்தார்னா கிடைக்காது. 8ஆம் அதிபதின்னு நம்ம பயந்து சாகிற அந்த அஷ்டமாதிபதி 9, 10ஆம் அதிபதிகளின் தொடர்புகளோடு இருக்கும்போது இணையில்லா அதிகார பதவிகளை கொடுக்குறார். மிகப்பெரிய உயர்நிலை பதவியில் இருக்கிறவங்க ஜாதகங்களில் இந்த அமைப்புகள் இருக்கும். அது அரசியல் சார்ந்த பதவிகளாக இருக்கலாம், அதிகாரம் சார்ந்த பதவிகளாக இருக்கலாம், மத்திய மாநில அரசு அதிகாரமாக இருக்கலாம், ஒரு தனியார் துறையில் CEO ரேஞ்சில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய பதவிகளாக இருக்கலாம். பணிகளிலும் இது கிடைக்கும், அரசியலிலும் கிடைக்கும். கட்சியில் இருப்பாங்க சிலர், ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்க தனியாக MLA MPன்னு ஆகணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அவங்க தான் எல்லாமே செய்வாங்க, தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவரை இந்த 8, 9, 10ஆம் அதிபதிகள் தொடர்பு கிடைக்கும். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மகர லக்ன ஜாதகம், 8ஆம் அதிபதி சூரியன் 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கார், திக்பலம். 9, 10ஆம் அதிபதிகள் புதனும் சுக்கரனும் சேர்ந்து அங்கேயே இருக்காங்க. இப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா 8, 9, 10ஆம் அதிபதிகள் தொடர்பு எல்லாமே எந்த ஸ்தானத்தில்னா ஜீவனம்னு சொல்லக்கூடிய 10ஆவது இடத்துல. இங்கே தர்மகர்மாதிபதி யோகமும் ஆக்டிவேட் ஆகும். இந்த ஜாதகர் ஒரு IAS, மிக உயர்ந்த டெல்லியில் அதிகார வட்டாரத்தில் மிக உயர்ந்த ஒரு இடத்துல இருந்த ஒரு ஜாதகம். இது ஒரு உதாரண ஜாதகம் தான். மகர லக்னம், 8ஆம் 9ஆம் 10ஆம் அதிபதிகள் 10ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களை மிதுனத்தில் அமர்ந்து குரு வேற பார்க்குறாரு. மிதுனத்தில் அமர்ந்தபடி குருவின் பார்வையும் இந்த 10ஆம் இடம் வருது. மிக அற்புதமான, இளமையிலிருந்தே படிப்பு 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 நாட்டம்னு படித்து எல்லா இதுலேயும் முதன்மையான மதிப்பெண்கள் எடுத்து சிவில் சர்வீஸ் எழுதி பாஸ் பண்ணி இன்றைக்கி டெல்லியில் ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு IAS ஆஃபீஸரோட ஜாதகம், உதாரண ஜாதகம். 8, 9, 10ஆம் அதிபதிகள் தொடர்பு பெறும்போது இந்த மாதிரியான வலிமை மிக்க பதவிகளை உங்களுக்கு கொடுக்கின்றன என்றால் அது மிகையே அல்ல. அதுலேயும் குறிப்பாக இவர்கள் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது ரொம்ப அற்புதமான யோக பாக்கியதைகளை நிச்சயமாக கொடுக்குறாங்க. அரசு பதவியில் முன்னேற்றம், அதிகாரமிக்க தலைமை பொறுப்புகளை தேர்ந்தெடுப்பது, கோயில் காரியங்களில் நற்பணி இருப்பது, தர்மகர்த்தா போன்ற நிலையில் இருப்பது, இவர்களின் கண் அசைவுக்கு பல பேர் கட்டுப்படுவதுங்கிற மாதிரியான அதிகார உச்சத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. அரசியல்வாதியாக பிரதிபலிப்பது, அரசியலில் ஆதாயம் பெறுவது, அரசு உதவி பெறக்கூடிய தகுதி கொண்ட துறைகளில் எல்லாமே நல்ல ஒரு உயரத்துக்கு போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு எல்லாமே இது கொடுக்கும். இல்லை 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு எப்படி இந்த மாதிரியான ஒரு அமைப்பை தருகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ரொம்ப சிம்பிள். ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானம் தான் 8. எப்போவுமே பாவத் பாவக விதியின்படியும் ஜாதகத்தின் சூட்சுமங்களை புரிந்து கொள்ள நாம் எப்பயுமே முயற்சி செய்ய வேண்டும். இப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட தொழிலை தரும். ஏன்? அது 10க்கு 10 என்கின்ற பாவத் பாவக விதியின்படி வரும். 4ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் கூட தொழிலை தரும். ஏன்? அது 10ஆம் இடத்தை பார்க்கும் வீடு அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கும். ஒவ்வொரு வீடும் தனக்கு நேர் 7ஆம் வீட்டையும் சேர்த்து கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டவை. அப்போ லக்னம் என்பது 7ஆம் இடத்தை கட்டுப்படுத்தும்னா 10ஆம் வீடுங்கிறது 4ஆம் இடத்தை கட்டுப்படுத்தும். 4ஆம் வீடுங்கிறதும் 10ஆம் இடத்தை கட்டுப்படுத்தும். உங்களுடைய முதலீடுகள், பதவி, பட்டம், அதிகாரம் இதெல்லாம் 4ஆம் இடமும் குறிப்பிடும். அந்த வகையில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டிற்கு லாபாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா அட்டமாதிபதி தான். அட்டமாதிபதி தொடர்பு கொண்ட ஜீவனஸ்தானாதிபதி அதிகார பதவிகளையும் நீங்கள் பார்க்கும் வேலையிலோ செய்யும் தொழிலிலோ உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த வெற்றிகளையும் கொடுக்க தயங்குவதே இல்லை.
அட்டமாதிபதி தொடர்பு உள்ள ஜீவனாதிபதி. புரியுதுங்களா? இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம். மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் அதிபதி குரு, 9ஆம் அதிபதி சனி, 8ஆம் அதிபதியும் சனி தான். இப்போ 8, 9, 10ஆம் அதிபதிகளுக்கு குருவும் சனியும் தொடர்பு கொண்ட மிதுன லக்ன ஜாதகம், நான் மீனம்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் அதிபதி குரு, 8ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதியும் சனி. அப்போ இந்த குருவும் சனியும் தொடர்பு கொண்ட மிதுன லக்ன ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அதிகார பதவியில் உட்கார்ந்துட்டுருப்பாங்க. த மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி. 8ஆம் அதிபதியாகவும் அவர் செயல்பட்டு, 9ஆம் அதிபதியாகவும் செயல்பட்டு, 10ஆம் அதிபதியான குருவோடு தொடர்பு கொள்ளும்போது தர்மகர்மாதிபதி யோகம் மிக அற்புதமாக வேலை செய்து நல்ல பதவி, அந்தஸ்து, முன்னேற்றம் போன்றவற்றை பெறுகிறார்கள். ஒரு மிதுன லக்னத்துக்கு குரு 2ஆம் இடத்துல உச்சம், 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம், சனி பகவான் துலாத்தில் உச்சம், 2 பேருமே உச்சம். இதில் சனி தனது 10ஆம் பார்வையால் இந்த 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குருவை தொடர்பு கொள்கிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இது 8, 9, 10ஆம் அதிபதிகளின் தொடர்பு மற்றும் தர்மகர்மாதிபதி யோகம் மிகச்சிறந்த அதிகாரம் மிக்க பதவியில் அமரும் யோகிதை உண்டாகும். இந்த அறநிலைத்துறையில் இந்த அமைப்பு கொண்ட ஒரு ஜாதகர் ஒரு ஆஃபீஸராக இருக்கார். உதாரண ஜாதகங்களை போட்டு விளக்கணும்னு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் உதாரண ஜாதகங்களை போட்டு விளக்குவதை விட நான் சொல்லும் போதே உங்களுக்கு அந்த உதாரணங்கள் பிடிபட்டு விடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அதை சொல்கிறது. நான் முதல்ல சொன்ன மகர லக்ன ஜாதகம் டெல்லியில் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ 2வது சொன்னவர் இந்து அறநிலையத்துறையில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மிதுன லக்ன ஜாதகம். ஏன் இதை சொல்கிறேன்னா, 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டுட்டால் நமக்கு ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு தொழில் முறையில் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தொழிலை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதி என்பவர் தொழில் ஸ்தானம் என்கின்ற உத்தியோக ஸ்தானத்திற்கு, கர்மஸ்தானத்திற்கு லாபத்தை தரக்கூடியவர் தான். எந்த ஒரு ஸ்தானத்திற்கும் 11ஆம் அதிபதி என்பவர் அந்த ஸ்தானத்தின் வலிமையை ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் விரிவுபடுத்தி தரக்கூடியவர். புரியுதுங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் விரிவுபடுத்தி தரக்கூடிய நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 8ஆம் இடம் வலுவாகி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டுச்சுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ், நிறைய நபர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளிகளாக மாறி அந்த தொழிலவே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும் சூட்சுமம் கொண்டவர்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம். இந்த விருச்சிக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி புதன், பாக்கியாதிபதி சந்திரன், 10ஆம் அதிபதி சூரியன். சூரியன், புதன், சந்திரன் 3 பேருமே மேசத்தில் இருக்காங்க. சூரியன், புதன், சந்திரன் 3 பேருமே மேசத்தில் இருக்க, சூரியன் இதில் உச்சம், ஜீவனாதிபதியாக உச்சம் பெற இந்த விருச்சிக லக்ன ஜாதக ஒரு கமிஷனர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரி. இங்கே விருச்சிக லக்னம் வரும்போதே காவல்துறை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். மருத்துவத்தில் மிகப்பெரிய சாதனை புரிந்தவர்கள் ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை நிர்வாகத்தை கட்டி அமைத்து அதில் உயர்ந்த நிலையில் ஒரு டீன் ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க ஜாதகத்திலலாம் இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி தொடர்பு கொள்வது அவர்கள் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தோடே ஒரு மாதிரி கனெக்டிவிட்டி ஆகிறதுங்கிறது கூடுதலான சிறப்பையும் யோகத்தையும் கொடுக்கும். அதனால் 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டால் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோங்கிறத தொழில் முறையில் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ 12 லக்னங்களுக்கும் இவங்க யாரை தொடர்பு கொண்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சிறு குறிப்பாக சொல்லிடுறேன். இப்போ மேச லக்ன ஜாதகர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயே லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஆகிடுறதுனால பெரிய பிரச்சனையே இல்லை. அப்போ செவ்வாய், குரு, சனி இவங்க தொடர்பு. ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமா சனியே 8ஆம் அதிபதியாக குரு வரதுனால அங்கேயும் குரு சனி தொடர்பு தான். மிதுன லக்னத்துக்கும் முதலே சொன்ன மாதிரி தான் குரு சனி தொடர்பு. கடக லக்ன ஜாதகர்களுக்கு சனி பகவான், குரு பகவான், செவ்வாயினுடைய தொடர்பு தான் பழையபடிக்கு வந்துடும். இதில் பாருங்கள், முதல் வரிசையில் வரக்கூடிய 4 லக்னங்களுக்கும் அந்த குரு சனி, குரு சனி, குரு சனி, செவ்வாய் இதிலே வந்துடும். தொழில்காரகர்களே இவங்க 2 பேர் தானே, சனியும் செவ்வாய். சனி கொடுக்கக்கூடிய தொழில் ஒரு 100 இருக்கும், 200 இருக்கும். செவ்வாய் கொடுக்கக்கூடிய தொழில் ஒரு 200 இருக்கும். இந்த தொழில்களுடைய மிக்சிங்கில் தான் மற்ற தொழில்கள் எல்லாமே வரும். மருத்துவரும் செவ்வாய் தான், கட்டடம் கட்டுறவரும் செவ்வாய் தான், சமையல்காரரும் செவ்வாய் தான், கொல்லப்பற்றையும் செவ்வாய் தான், மெக்கானிசமும் செவ்வாய் தான், கப்பலை இயக்கிறவரும் சனி தான். கொல்லன்பற்றையில் வேறு ஏற்படக்கூடிய இரும்பு சம்மந்தப்பட்ட நெருப்பு, இரும்பு சம்மந்தப்படும் போது அங்கே சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்துடும். மெக்கானிசத்தில் சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்துடும். இன்ஜினியரிங், பொறியியல் துறை, அறிவு எல்லாம் செவ்வாய் சனி காம்பினேஷன். அப்போ தொழில்காரகர்கள், அதனால தான் காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டுக்கு சனியை ஆதிபத்தியத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டில் கொண்டு செவ்வாயை உச்சம் பண்ணிடும். இப்போ மிகப்பெரிய தொழிலகங்கள், கனரக வாகனங்கள், மெக்கானிசம், ஆகாய விமானங்கள், அத்தனை இன்ஜினியரிங் லைனும் சனியும் செவ்வாயும் வந்துடும். அதனால தான் அந்த லக்னம் மெயினான இதில் சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கவங்க தொழில் துறையில் ஒரு புரட்சி பண்ணக்கூடியவர்களாக இருக்கும்.
அதிகாரமிக்க பதவிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மலக்ன ஜாதகத்திற்கு அட்டமாதிபதியாக குரு வந்து பாக்கியாதிபதியாக செவ்வாய் வந்து 10ஆம் அதிபதியாக சுக்கிரன் வரும்போது செவ்வாய் சுக்கிரன் குருவினுடைய தொடர்பு இவர்களை மிகப்பெரிய அதிகார பதவிக்கு உட்கார வைக்கும். கன்னிலக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் புதனுடைய தொடர்பு இந்த அதிகார பதவியில் மிகப்பெரிய உயரத்துக்கு உட்கார வைக்கும். துலா லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் புதன் சந்திரனுடைய தொடர்பு அந்த மிகப்பெரிய அதிகார பதவிகளை பெற்றுத்தரும் யோகியதை கொடுக்கும். விருச்சிக லக்னத்துக்கு அப்கோர்ஸ் நான் முதலே சொன்னது தான், சந்திரன் சூரியனோடு சேர்ந்து புதனின் தொடர்பு. தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு அட்டமாதிபதியாக சந்திரன் வந்து 9ஆம் அதிபதியாக சூரியன் வந்து 10ஆம் அதிபதியாக புதன் வரும்போது சூரிய சந்திர புதனுடைய தொடர்பு அதிகாரமிக்க பதவி அசைக்க முடியாத உயரத்துக்கு கொண்டுட்டு போகக்கூடிய தன்மை இருக்கும். மகர லக்ன ஜாதகத்துக்கு முதலே சொன்னது தான், சூரியன் புதன் சுக்கிரனுடைய தொடர்பு. கும்பலக்ன ஜாதகர்களுக்கு புதன் சுக்கிரன் செவ்வாயினுடைய தொடர்பு, அதுலேயும் 10ஆம் இடத்துல இவர்களுடைய இணைவு இருந்ததுன்னா ரொம்ப அற்புதமாக அதிகார பதவிகள் கிடைக்கும். இந்த நிறைய பேர் சிவில் சர்வீஸ் எழுதலாமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் எழுதலாமா, டிஎன்பிசி குரூப் எழுதுனா நல்லா பாஸ் பண்ண முடியுமா, உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். 8, 9, 10ஆம் அதிபதிகள் தொடர்பு இருந்தால் எந்த தசாபுத்தி நடக்குதுங்கிற பற்றிலாம் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிட்டும். ஒரு மீன லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மற்றும் குரு இந்த 3 பேருடைய தொடர்பு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்க தகுதியுடைய நபராக நீங்கள் இருப்பீங்க. புரியுதுங்களா? அதனால் கெட்டவர்களும் நன்மைகள் செய்வார்கள், நல்லவர்களும் தீமைகளை செய்வார்கள். அதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விதி. பூர்வ புண்ணியாதிபதி என்று நாம் பெருமையாக பேசும் 5ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அட்டமாதிபதி. 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக நின்று ஒருத்தருக்கு தசை நடந்துச்சுன்னா ஒருத்தர் வேலைக்கே போக மாட்டேன் பாரு, அதெல்லாம் வேலைக்கெல்லாம் போக முடியாது. அப்படி இந்த மாதிரியான அமைப்பு வரும். நல்ல யோகமான திசைன்னு நாம் யோசிப்போம், யோகங்கள் எல்லாம் வேறு வழியில் அவருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் அவர் கடுமையாக உழைக்க மாட்டார். ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் மறைவு ஸ்தானங்களை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த மறைவு ஸ்தானங்களுடைய தசா புத்திகள் இந்த ஸ்தானத்தை அந்த பாவகத்தை நிச்சயமாக ஏதேனும் ஒரு வழியில் பாதிப்பை செய்யும். ஒரு மீன லக்ன ஜாதகருக்கு சந்திர திசை நடக்கும்போது வேலையில் அவர் என்ன பாடுபடுவாருங்கிறத நடந்தவங்களை போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் சூட்சம். ஏன்னா 10ஆம் பாவத்தை கெடுக்கிற வீடு அது. ஆக அதிகாரமிக்க பதவிகளை அட்டமாதிபதி பாக்கியாதிபதி கர்மாதிபதி தருவார்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.